உங்களோட சொத்தை பாதுகாக்க அரசாங்கம் எதுக்கு சார் வேலை செய்யணும்? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நேற்றைய சட்டப்பேரவையில் ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிச்சிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறது அப்படின்னு ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இதனால இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாயிருக்கு இந்த செய்தி. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்டது அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை 10 வருஷத்துக்கு பின்னாடி இழுத்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரியான சில விமர்சனங்களை வைத்திருக்காங்க. கூடுதலாக சிலர் பரந்தூர் விமான நிலையத்திற்காக குறிப்பிட்ட அளவுக்கான நிலங்கள் ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அந்த நிலங்களை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, திரும்ப அந்த விவசாயிகளுக்கு கொடுக்க போகிறீங்களா, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான சில ஆரோக்கியமான கேள்விகளும் வச்சுருக்காங்க. 2வது பாயிண்ட், இந்த நிலத்தெல்லாம் கையகப்படுத்திட்டாங்க, அந்த நிலத்தை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அரசாங்கம் தான் இன்னும் தெளிவு பண்ணும். இதுக்கு ஒரு தெளிவான பதில் அப்படிங்கிறது தாவேகா அரசு சைட்லேருந்து இன்னும் வரல. ஆனால் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்டது அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் விமான நிலையம் இன்னொன்று தேவைப்படுதான்னு கேட்டால் நிச்சயமாக தேவைப்படுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த விமான நிலையம் பரந்தூரில் தேவைப்படுதா, சென்னைக்கு பக்கத்துலேயே தேவைப்படுதா அப்படின்றது கேட்டால் தான் கிடையாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க பெரிதாக வளர்ந்த பல நகரங்களில் இன்னும் விமான நிலையங்கள் இல்லாமல் இருக்குது. அதே போல் சென்னையில் மட்டுமே ஒட்டுமொத்த தொழில் நிறுவனங்களும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி, மெட்ரோ ரயில் நிலையம், விமான நிலையம் இதெல்லாம் சென்னையிலே வந்துட்டா தமிழ்நாட்டோட மற்ற பகுதிகள், பிற பகுதிகள் எப்படித்தான் வளர்ச்சி அடைகிறது? ஸோ இந்த ஏர்போர்ட்டுடைய தேவை இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதிகளில் சென்னை தவிர்த்து திருச்சி, மதுரையில் ஏற்கனவே ஒரு ஏர்போர்ட் இருக்குது. ஸோ இந்த குறிப்பிட்ட நகரங்கள் தவிர்த்து மற்ற நகரங்களில் ஒரு ஏதுவான ஒரு நிலத்தை எடுத்து நல்லபடியாக ஒரு ஏர்போர்ட்டை இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே கட்டி செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கான வேலையை இந்த தாவேகா அரசாங்கம் செய்யும் அப்படின்னு நம்புவோம். தாவேகா அரசாங்கம் செய்யணும் அப்படிங்கிறத கோரிக்கையாகவே வைப்போம். ஏர்போர்ட்டே வேணாம், எல்லாரும் மாட்டு வண்டியில் போங்க அப்படின்னா தான் அது மாநிலத்தை பின்னோக்கி இழுக்கிறதாக அர்த்தம். ஆனால் பரந்தூரில் வேணான்னு சொன்னதுக்கு நீங்கள் இவ்வளவு ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான பிஸ்னஸ் பிளான்ஸ் இருந்துச்சோ தெரியல.